Hi students, welcome to IAS Academy. So, video select. So, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா RRB டெக்னீஷியன் எக்ஸாம் வரப்போகுது. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணனும்னா எந்த டாபிக் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இத தாண்டி எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத A to Z நான் சொல்லிறேன். தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வருஷம் சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் முடிச்சுக்கோங்க. அப்ப நம்ம போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு சேரும். ஏன் சொல்றேன்னா RRB டெக்னீஷியனுக்கு நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு சேரும். சேம் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி RRB டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3 ரெண்டு போஸ்டுமே நம்ம அகாடமில ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸும் ஆன்லைன் டெஸ்டும் சேர்த்து கிரேட் 1 போஸ்டுக்கு ஃபீஸ் 5000, கிரேட் 3 போஸ்டுக்கு ஃபீஸ் 3000. இந்த கிரேட் 3 போஸ்டுக்கு யார் யார் எலிஜிபிள்னு சொல்லிடுறேன். ஐடிஐ படிச்ச எல்லாருமே கிரேட் 3 போஸ்டுக்கு எலிஜிபிள். இதனால கிரேட் 3 நிறைய போஸ்ட் இருக்கு. அதுல ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் 12th பிசிக்ஸும் மேக்ஸும் படிச்சீங்கன்னா எழுதலாம். 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, பயாலஜி படிச்சிருந்தாலும் சரி. ஏன்னா கண்டிப்பா பிசிக்ஸ் மேக்ஸ் ஒரு சப்ஜெக்டா படிச்சிருப்பீங்க. சோ படிச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த போஸ்ட்க்கு வந்து எலிஜிபிள். ஓகேவா? கிரேட் 1 போஸ்ட்க்கு யார் எலிஜிபிள்னா பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சில சிஎஸ்சி ஐடி படிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள். இதை தாண்டி டிப்ளமோல EEE சிஎஸ்சி ஐடி, இன்ஜினியரிங்ல EEE சிஎஸ்சி ஐடி படிச்சவங்க இந்த போஸ்ட்க்கு எலிஜிபிள். ஓகேவா? சோ அவங்க எல்லாருக்குமே அந்த எக்ஸாம் பேட்டர்ன் நான் சொல்லிடுறேன். எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், எக்ஸாம் எப்படி இருக்கும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரைட், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இதுதான் RRB டெக்னீஷியனுக்கான நோட்டிபிகேஷன்ல இருக்கக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது யாருக்கான எக்ஸாம் பேட்டர்ன் நான் சொல்லிடுறேன். கிரேட் 1 யார் யாரு? அந்த டிப்ளமோ, இன்ஜினியரிங், பிஎஸ்சி அவங்களுக்கு. ஓகேவா? அவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் வந்து வெறும் 10 கேள்வி தான் கேக்குறாங்க. இந்த ஜெனரல் அவேர்னஸ் அப்படிங்கிறதுக்கு நீங்க என்னென்ன படிக்கணும்னா இந்தியன் ஹிஸ்டரி, இந்தியன் ஜியோகிராபி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த 6 படிச்சு 10 கேள்வி தான் கேக்குறாங்க. ஓகேவா? ரைட். ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ரீசனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக்ங்க. இத வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் இருக்கு. ஆனா ஒரு சில டாபிக்ஸ் நீங்க ஆன் த ஸ்பாட்ல எக்ஸாம்ல போய் உட்கார்ந்தாலே அடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். அதுல வந்து 15 கேள்வி கேக்குறாங்க. பேசிக் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், இந்த இன்புட் அவுட்புட், லினக்ஸ், யூனிக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து 20 கேள்வி கேக்குறாங்க. மேத்ஸ் ஆப்டிடியூட்ல இருந்து 20 கேள்வி கேக்குறாங்க. பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 30 கேள்வி கேக்குறாங்க. இது கிரேட் 1 போஸ்டுக்கான சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன். புரியுதா? அப்ப இத பார்த்தாலே தெரியுது நீங்க இந்த ஹிஸ்டரி, ஜியோகிராபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு இவ்வளத்தையும் படிச்சு 10 கேள்வி. இது எல்லாமே நீங்க படிக்காம எக்ஸாமுக்கு போனீங்கன்னாலுமே 10 கேள்வியில ஒரு 3 அல்லது 4 கேள்வி கண்டிப்பா தெரியுங்க எல்லாருக்குமே. கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ஃபேமஸான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்காம போயிருந்தாலும் நமக்கு ஓரளவு தெரியும். அப்ப நீங்க இந்த 10 கேள்வியை படிக்காம போனாலும் பிரச்சனை கிடையாது. இந்த 10 கேள்விக்கு உட்காந்து படிக்காதீங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு டைம் இருந்தா மட்டும் படிங்க. இது வேணவே வேணாம். ஏன்னா 10 கேள்விக்கு அதான் சொல்றேன், நீங்க வீர கொடுத்து படிச்சாலும் அங்க போய் ஒண்ணும் தெரியாது. ஓகேவா? ஆனா படிக்காம போனாலே 3-4 கேள்வி அடிச்சிடலாம். ஓகேவா? அதனால அப்படியே ஹோல்ட் வைங்க. நெக்ஸ்ட் ரீசனிங். ரீசனிங் அப்படிங்கிறது 15 கேள்வி கேட்கறாங்க. ஆப்டிடியூட்ல இருந்து 20 கேள்வி கேட்கறாங்க. அப்ப இந்த ஆப்டிடியூட் ரீசனிங் சேர்த்து நமக்கு ஒரு 35 கேள்விகள் இருக்கு. ஆப்டிடியூட் ரீசனிங் சேர்த்து ஒரு 35 கேள்வி இருக்கு. அப்ப இது நாங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாமானா கொடுங்க. நான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கொடுங்க. ஏன்னா அங்க இருந்து தான் 35 கேள்வி கேட்கறாங்க. பேசிக் சயின்ஸ்னா நம்ம ஸ்கூல்ல படிக்கக்கூடிய சயின்ஸ் தான். பேசிக் இன்ஜினியரிங்னா இங்க எலக்ட்ரானிக்ஸோட பேசிக் கேக்குறாங்க. ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸோட பேசிக்ஸ் கேக்குறாங்க. சோ இதுல இருந்து 35 கேள்வி கேக்குறாங்களா? அப்ப கிரேட் 1 போஸ்டுக்கு படிச்சிருக்க ஸ்டூடண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுக்கு கொடுங்க. முதல் இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு தான் இருக்கணும். இந்த 35க்கு ஒரு 30க்கு மேலயாவது எடுக்கணுங்க. 35க்கு 30க்கு மேலயாவது எடுக்கணும். ஓகேவா? ஆப்டிடியூட் ரீசனிங் சேர்த்து ஒரு 35, அந்த 35க்கு 35மே அடிக்கணும். அப்ப உங்களோட முதல் முக்கியத்துவம் இதுக்கு கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது இம்பார்ட்டன்ஸ் ஆப்டிடியூட் ரீசனிங் சேர்த்து. ஆப்டிடியூட் ரீசனிங் சேர்த்து 35 கேள்வி. புரியுதா? ரீசனிங்ல இருந்து அந்த உங்களோட ஜெனரல் இதுல இருந்து 35 கேள்வி. அப்ப இதுல 35க்கு 30வது எடுத்துருங்க. இந்த 35க்கு 35மே எடுத்துருங்க. அப்ப இதை சேர்த்தாலே நமக்கு 70க்கு ஒரு 65 கேள்விகள் வந்துருது. இதை சேர்த்தாலே 70க்கு 65 கேள்விகள் வந்துருது. ரைட். பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் 20 கேள்வி கேட்கறாங்க. இந்த 20 கேள்வியில நீங்க படிக்காம போனீங்கன்னாலுமே கூட எக்ஸாம்ல ஒரு 10 கேள்வி அடிச்சிடலாம். ஆனா அதுன்னு படிக்காம போக கூடாது. இதுக்கு தேர்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேவா? இந்த 20ல ஒரு 18 கேள்வி அடிக்க பாருங்க. இந்த 20ல ஒரு 18 கேள்வி, ஆல்ரெடி ஒரு 65, இதுல ஒரு 18, இங்கே நமக்கு ஒரு 83 வந்துருச்சு. 100 கேள்வி 83 வந்துருச்சு. இந்த படிச்சாலும் படிக்கலனாலும் ஒரு 3 கேள்வி வந்துருன்னு சொல்றேன். அப்ப எப்படி பார்த்தாலும் நீங்க இந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கும் ஆப்டிடியூட் ரீசனிங்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாலே நீங்க 80 கேள்விகள் குறைஞ்சபட்சம் தாண்டிட முடியும். ஓகேவா? சரி, எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். மேத்ஸ் பரவாயில்லாம இருக்கும். இந்த 2 டாபிக்குமே படிச்சவங்களுக்கு ஈஸி.
படிக்காதவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஓகே, இந்த ரெண்டு டாபிக்குமே புரியுதா? இது ரொம்ப ஈஸியா இருக்கும், இது பரவாயில்லாம இருக்கும். இந்த ரெண்டு டாபிக்குமே படிச்சுட்டு போறவங்களுக்கு ஈஸி, இல்லைன்னா கஷ்டம். இந்த ஜெனரல் அவேர்னஸ் நான் சொல்லிட்டேன், படிக்காதீங்க. இதெல்லாமே நான் 100% கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார், இப்ப கொஞ்சம் டைம் இருக்கு சார் அப்படின்னா மட்டும் இதை உட்காந்து படிங்க. 10 கேள்வி தான் கேட்கறாங்க, புரியுதா? சோ கிரேட் 1 போஸ்ட்டுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இதை தாண்டி என்ன மாதிரி கேட்பாங்க எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ரைட். அடுத்து கிரேட் 3 அந்த ஐடிஐ as well as 12th படிச்ச அவங்களுக்கு, சோ அவங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இது அப்படின்றப்ப இங்க 4 டாபிக் தான் இருக்கே. மேத்ஸே 25, ரீசனிங்கே 25, சயின்ஸ் 40, ஜெனரல் அவேர்னஸ் 10. இங்க எல்லாரும் பண்ற தப்பு, சயின்ஸ்ல 40 கேள்வி இருக்கேன்னு சயின்ஸ் உட்காந்து படிக்கிறீங்க. உங்களை படிக்க வேணாம்னு சொல்லல, ஆனா முதல் இம்பார்ட்டன்ஸ் இந்த ஆப்டி ரீசனிங் கொடுங்க. ஏன் சொல்றேன்னா ஆப்டிடியூட்ல இருந்து 25 கேக்குறாங்க, ரீசனிங்ல இருந்து 25 கேக்குறாங்க. இப்ப ஆப்டிடியூட் ரீசனிங் சேர்த்து 50 கேள்வி இருக்கா? நீங்க இந்த 50 கேள்விக்கு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா 50க்கு நம்மளால 50மே அடிக்க முடியும். ஆனா சயின்ஸ்ல 40 கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சயின்ஸை எந்த அளவுக்கு நல்லா படிக்கிறீங்களா? சயின்ஸ் 40க்கு 35 எடுக்கலாங்க. ஆனா நீங்க கேட்கறத பாக்காதீங்க, நம்மளால எடுக்க முடியறத பாருங்க. இதுக்கு மூச்சா போட்டு படிச்சீங்கன்னா 50 எடுக்கலாம், இங்க 35 தான் எடுக்க முடியும். அப்ப இங்க ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் ஆப்டிடியூட் ரீசனிங்க்கு கொடுங்க. முதல்ல இத முடிங்க, 50க்கு 50மே அடிக்கணும், புரியுதா? அதுக்கு நீங்க தயாராயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் சயின்ஸையும் படிச்சிருங்க. அப்ப இதுல 50 மார்க், இந்த சயின்ஸ்ல ஒரு 35 இருக்கணும், 85 ஆயிடுச்சு. இத முடிச்ச பிறகு ஜெனரல் அவேர்னஸ் பாருங்க. ஓகேவா? ஏன்னா 12th அந்த பிசிக்ஸ் மேத்ஸ் சொல்றேன்ல, நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கவனிங்க, உங்களுக்கு ஒரு போஸ்ட் தான் இருக்கு. அந்த ஒரு போஸ்ட் நீங்க அடிக்கணும்னா நீங்க 100க்கு 85க்கு மேல போய் தாங்க ஆகணும். 100க்கு 85க்கு மேல போனாதான் நீங்க வேலைக்கு போக முடியும். ஓகேவா? அப்ப இதுல 50மே அடிக்கணும், இதுல ஒரு 35. ஓகேவா? இத இந்த 10 கேள்வி நான் சொல்றேன், ஆனா நமக்கு சிலபஸ் அதெல்லாம் கிடையாது. அப்படிங்கிறப்ப நீங்க இதை படிச்சுட்டு உங்களுக்கு டைம் கண்டிப்பா இருக்கும். ஜெனரல் அவேர்னஸ் ஓரளவு படிங்க. 10க்கு ஒரு 5 மேல எடுக்கலாம். ஓகேவா? 10க்கு ஒரு 5 மேல எடுக்கலாம். டிஃபிகல்ட்டி லெவல் அகைன் நான் சொல்றேன், ரீசனிங் ரொம்ப ஈஸியா இருக்கும், மேத்ஸ் பரவாயில்லாம இருக்கும். இந்த ரெண்டுமே படிச்சுட்டு போறவங்களுக்கு ஈஸி, படிக்காம போறவங்களுக்கு கஷ்டம். அந்த மாதிரி தான் இருக்கும், சயின்ஸ் ஆகட்டும் ஜெனரல் அவேர்னஸ் ஆகட்டும். சோ ரெண்டு பேருக்குமே டிஃபிகல்ட்டி லெவல் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க எல்லாமே நான் சொல்லிட்டேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அகாடமில ரயில்வே டெக்னீஷியனுக்கு கிரேட் 1 கிரேட் 3 கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இது ஃபீஸ் டீடைல் ஸ்டார்டிங்ல சொல்லிப்பேன். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 3 நம்பர்ல எந்த நம்பர்ல கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.